ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ஜிங் ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நாளைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டே கேண்டில் எடுத்து வச்சுருக்கேன். டே கேண்டலில் லாஸ்ட்டு 2 டேஸோட லோ அண்ட் ஹை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட ஹை அண்ட் லோ, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவோட லோ அண்ட் ஹை. ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மோரோவர் புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா, மோரோவர் வந்து நீங்கள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் நிஃப்டியோட ஆல் டைம் ஹையை. ஸோ இந்த ஹையை வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். பிகாஸ் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்படி புல்லிஷாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி ரைஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ். அப்போது நாளைக்கு நம்ம ட்ரேட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி பேட்டர்னில் கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டிலாக வச்சுக்கலாம். ஏன்னா வால்யூம் வந்து அது ஹை வால்யூம் கேண்டில். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங் வந்து பை இருக்குது. இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் பை இருக்குது. அதாவது 24,500 to 24,700 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஸ்ட்ராங் பை இருக்குது. அதனால் மார்க்கெட் ஒரு வேளை கீழே லோவில் வந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு நல்ல பை கிடைக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் இருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு வேளை ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கீழே இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு கேப் டவுனா கேப் அப்பா அப்படிங்கிறத ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 15 மினிட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட இந்த ஆர்டர் பிளாக்கை கிளியர் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது கிளியர் வந்து பிரேக் அவுட், இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ எனிதிங் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் ஸோ மார்க்கெட் இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்பில் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படி கீழே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துல கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல வந்து மறுபடியும் மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸோ ட்ரேடிங் நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் ட்ரேட்ஸை ஈஸியாக போகலாம். ஆனால் ட்ரெண்ட் வந்து ஓவரால் புல்லிஷு. மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா பை ஆன் டிப்ஸ் மார்க்கெட்டில் தான் இன்றைக்கும் இருக்குது. பிகாஸ் இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங் வந்து பையிங் நடந்திருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ.